ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு பட்டர் உப்பு பிஸ்கட் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டர் பிஸ்கட் பண்ணால் நம்ம 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக இந்த எள்ளு தூத்திக்கலாம். அது பார்க்க நல்லாயிருக்கும், திங்கும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த 3ஐயும் போட்டு ஒன்றா கலந்து நல்லா விரவிக்கிடுவோம். ஸ்டவ் பற்றி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் இப்போது நம்ம 100 கிராம் பட்டர் இதை உடச்சி நம்ம அதில் போட்டு உருக்கிக்கலாம். தவா காஞ்சிட்டு நம்ம இந்த பட்டரை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம உருக்கிக்கலாம். இந்த 100 கிராம் பட்டரையும் அப்படியே உருக வச்சு அதில் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, இந்த பட்டரை மட்டும்தான் ஊற்றி பிசைய போகிறோம். உருக்கிட்டு இப்போ நம்ம இப்படியே மாவில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா உருக்கிட்டு இதை நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி பிசைஞ்சிக்கிடுவோம். நல்லா ஆறிட்டு நல்லா மாவை நம்ம சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பட்டரை உருக வச்சு ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சிக்கிடுங்க. பாருங்கள், 1/4 கிலோ மாவுக்கு 100 கிராம் பட்டரு கிளக்கி ஊற்றினோம்னா கரெக்டாக மாவு வந்துட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை அழகாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பிஸ்கட் கணக்கை தட்டிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி நல்லா உருண்டையாக இப்படி வரணும். அப்போ தான் நம்ம பிஸ்கட்டுக்கு நல்லா பிடிச்சி வைக்க முடியும். இப்போ நம்ம இந்த உருண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து அழகாக பிடிச்சி பிஸ்கட் கணக்காக நம்ம தட்டிக்கலாம். சதுரமாகவும் வச்சுக்கலாம், வட்டமாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம ஒரு டிசைனாக லேசாக மேலே இப்படி லேசாக இப்படி வெட்டி வச்சுக்கிடுங்க. இது பார்க்க ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அடுப்பை பற்றி ஒரு இட்லி குப்பரை வச்சுக்கலாம். இட்லி குப்பரையில் நம்ம கேக் பண்ணால் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம பிஸ்கட் பண்ணதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா இப்படி பரப்பி விட்டுடலாம். கொஞ்சம் லேசாக சூடு வரட்டும். உள்ளே சின்னதாக இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்டுக்கு மேலே பிஸ்கட் அப்படியே வச்சுக்கிடுவோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம். இது இப்படியே இருந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இருந்து அவியட்டும். நம்ம கீழே உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா சூடு மட்டும் பிஸ்கட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதிலே பிஸ்கட் நல்லா வெந்துடும். நம்ம 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி குப்பரில் வச்சு 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பாருங்கள், பிஸ்கட் அழகாக அவிஞ்சு நல்லா சாப்பிட்டா அழகாக இருக்குது. பிஸ்கட்டை பாருங்கள், எடுத்தாலே நல்ல பூ கணக்க அப்படி ஒரு பிஸ்கட் முடிச்சு பார்த்தோன்னா பாருங்கள், டக்குன்னு அழகாக மொரியும், திங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் காஃபி டீ எது வேணாலும் போட்டு நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறையாவது அப்படி எல்லாம் செய்து பாருங்கள். ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பண்ண பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.